அடுத்து டபுள் குரோஷேக்கு நம்ம பார்க்கலாம். டபுள் குரோஷேக்கு பாருங்கள், இப்படி நம்ம ஒரு ரோ போட்டுட்டு இனி நம்ம டேர்னிங் செயின் போடலாம். இதுக்கு வந்து 3 1 2 3 டேர்னிங் செயின்ஸ் போடணும். ஸோ 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒர்க் அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணணும்னா இந்த டபுள் குரோஷேக்கு நம்ம இந்த 3 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, இதை வந்து நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம இதை நம்ம ஸ்டிச்சாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம்ல, ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து டபுள் குரோஷே போட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே போட்டுட்டோம்ல, இந்த 3 செயின்ஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து ஒரு டபுள் குரோஷேயாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயினில் இனி ஸ்டிச் நம்ம போட வேண்டாம். ஹாஃப் டபுள் குரோஷேக்கும் சிங்கிள் குரோஷேக்கும் நம்ம வந்து அந்த டேர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணலை. ஆனால் டபுள் குரோஷேக்கு நம்ம இந்த டேர்னிங் செயினை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு செயினில் நம்ம போட வேண்டாம். செகண்ட் செயின்லேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். இதான் செகண்ட் செயின் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போட்டுரும். இனி இதே மாதிரி இப்படி ஃபுல் ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எப்படி இருக்கும். திருப்பியும் ஒருக்கா சொல்லித்தரேன் பாருங்கள். டபுள் குரோஷேக்கு நம்ம வந்து டேர்னிங் செயின் வந்து 3 இந்த மாதிரி 3 போட்டுடணும். ஒர்க் அந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த 3 செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டபுள் குரோஷேக்கு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட் இதில் போட வேண்டாம். ஏன்னா இதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணிட்டோம்ல, இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரோஷே. ஸோ நம்ம இங்கே இதை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணனால நம்ம செகண்ட் செயின்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச் எப்படி போட்டுடலாம். இந்த மாதிரி இனி ஃபுல்லாக அப்படி போடணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.